ஓம் குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் எங்கள் ஆசிரியர் திரு விஜயனையா அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் சுகநாடி முறையில் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்குமே சிறந்தாழ்ந்த வணக்கம். நம்ம ஆன்லைன்ல ஜாதகம் பார்த்தோம். ஜாதகம் பார்த்த ஜாதகத்தை போர்டில் பதிவு செஞ்சுருக்கேன். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர் ஜாதகம். தொழில் சிறப்பாக இருக்குது இவர் ஜாதகத்தில் அப்படிங்கிறதுக்கு நல்ல விதிமுறை இதில் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழுவில் நம்ம MGS அஸ்ட்ரோ டிவியில் பதிவு செஞ்சுருக்கேன். கிரகம் போர்டில் தெரியுதுன்னு பாருங்கள். நான் ஒரு முறை சொல்கிறேன். எல்லாமே 12/11/1971 ஜாதகர் பிறந்தது. மான் ஜாதகம். 2:57 AM. லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். லக்னத்திலேயே மாந்தி இருக்காரு. 2ல் சூரிய பகவான், 3ல் புதன், குரு பகவான், சுக்கிர பகவான் இருக்காங்க. லக்னத்துக்கு 5ல் பார்த்தீங்களா ராகு பகவான், 6ல் செவ்வாய் பகவான், 9ல் சனி பகவான் வக்கரம். 11ல் கேது இருக்காரு, 12ல் சந்திர பகவான் இருக்காரு. இது ராசியில கிரகம். நவாம்சத்துல கும்ப லக்னம் மீனத்துல மாந்தி பகவான் இருக்காரு. லக்னத்துக்கு 3ல் மேஷத்துல சனி பகவான் வக்கரம், ரிஷபத்துல சூரியன் ராகு பகவான், சிம்மத்துல சந்திரன் இருக்காரு, விருச்சிகத்துல புதன் சுக்கரன் கேது பகவான், தனுஷுல குருவும் செவ்வாயும் இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆண் ஜாதகம். நம்ம இந்த ஜாதகம் வந்து நம்ம ஆன்லைன்ல பார்த்துட்டு நம்ம அவர்கிட்ட ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு திசாபத்திகள் எல்லாமே கணக்கெல்லாம் கடிதம் போட்டு வயது இந்த லக்னம் ராசி எல்லாமே நாங்கள் எப்பவுமே ப்ராப்பராக சொல்லிடுவோம். சொல்லிட்டு ஐயா உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் தொழில் அதிபரா கம்பெனி வச்சு நடத்துறீங்களா? 100-200 ஆட்கர்களுக்கு வேலை கொடுத்து நல்ல ஒரு தொழில் சிறப்பாக இருக்குங்க ஐயா. உங்கள் ஜாதகத்தில் தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரு. உங்களால மக்கள் பயன்பெறணும். ஒரு 200-300 பேர்த்துக்கு வந்து கம்பெனி வச்சு ரன் பண்ணி தொழில் கொடுப்பீங்க, வேலை கொடுப்பீங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு அவர் சொன்னாரு, ஆமாம்மா 3 கம்பெனி வச்சிருக்கேன். அந்த கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா 200 பேர், ஒவ்வொரு கம்பெனிலையுமே 200 பேர் 300 பேர் வேலை செய்யறாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் போட்டிருக்காங்க. நான் வந்து கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணணும்னு இல்லை, எல்லாமே வந்து என்னுடைய மேனேஜர்ஸ் வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன தொழில் செய்வேன் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு. ஐயா உங்க ஜாதகத்துல சனி பகவான் சிறப்பா இருக்கிறாரு. இரும்பு சம்பந்தமான வெட்டுறது, உடைக்கிறது, சத்தமா வெல்டிங் ஒர்க் பண்றது, இரும்பு பீஸ் கட் பண்றது, இது மாதிரி சனி பகவான் இரும்பு தொழில் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆமாம்மா லாரியோடைய உதிரி பாகத்துக்கு உண்டான இரும்பு பொருட்களை நாங்கள் தயார் செய்கிறோம் எங்கள் ஃபேக்ட்ரியில. அதுதான் நாங்கள் தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். சரி இதை நம்ம அவருக்கு சொல்லி நம்ம ஜாதகம் சொல்லிட்டோம். இப்போ சுகர்நாடி விதிமுறையில நீங்க அவருக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருந்ததுக்கு என்ன விதிமுறை எடுத்து சொன்னீங்க, அந்த தொழில் அவருக்கு அமையறதுக்கு என்ன சிறப்பாக விதிமுறை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். சுகர்நாடி விதிமுறையில நம்ம விதிமுறை தொழிலுக்கு வந்து ரொம்ப சிறப்பா எடுக்கலாம். எப்படின்னு பார்த்தோமா, நம்மளுக்கு 10ஆம் பாவத்துல எந்த லக்னமா இருந்தாலும் 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் தான் நம்மளுக்கு தொழிலை கொடுப்பாரு. 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் தான் நம்மளுக்கு தொழிலை கொடுக்கும். அந்த 10ஆம் பாவத்துல உச்சம் பெற கிரகம் யாரும் இல்லை அப்படின்னா நம்ம 10ஆம் பாவத்தை எடுத்துக்கலாம். 10ஆம் அதிபதி யாரோ வராரோ அவர் வந்து நம்ம தொட்டு நம்ம அந்த கிரக நிலைய எப்படி இருக்காரு அப்படிங்கிறத வச்சு நம்ம தொழில் எடுத்து சொல்லலாம். தொழில் எடுத்து சொல்றப்ப நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். நம்ம இந்த ஜாதகத்துல நம்ம பாருங்க, இவருக்கு 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய 10ஆம் பாவம் வந்து கன்னி லக்னத்துக்கு 10ஆம் பாவம் வந்து புதன் அங்க ஆட்சி பெற்றிருக்கிறாரு. ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பாவத்துக்கு தொடர்பு வராருன்னு நாங்க எடுத்துக்கிட்டோம். 10ஆம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் தான் ஒரு தொழிலை கொடுக்கும். உச்சம் பெற்ற கிரகம் தொழிலை கொடுக்குங்கிறது விதிமுறை.
சரி 10ஆம் பாவத்துல உச்சம் பெற்ற கிரகம் இல்ல அப்படின்னா 10ஆம் அதிபதி 10ஆம் பாவத்துல இருக்கிற கிரகத்தை நம்ம எடுத்துக்கலாம். 10ஆம் அதிபதி கன்னி லக்னத்துக்கு புதனா வருவாரு. அவரு அங்க ஆட்சி. அந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்களா எங்கெங்க தொடர்புன்னு பாத்தீங்களா, லக்னம் 4, 5, 7, 7, 9, 10 இந்த பாவங்களை தொடர்பு பெறாரு பாருங்க. அந்த லக்னம் வந்து பாத்தீங்களா, புதன் பகவான் லக்னத்துல ஒரு உச்சமா இருப்பாரு. 4ஆம் பாவத்துல அவர் இருக்காரு. 5ஆம் பாவம் பிளஸ் 7ஆம் பாவம் 9ஆம் பாவம். இந்த பாவத்தோட 10ஆம் அதிபதியா யாரு வராரோ 10ஆம் பாவம் தொடர்பு பெறப்ப அந்த அந்த பாவத்துக்கு உண்டான தொழிலை இங்க சிறப்பா செய்வாங்க. இந்த கிரகங்கள் எல்லாம் ஆட்சி உச்சம் பெற்றாலும் 10ஆம் பாவத்தோட ஒரு தொடர்பு இருந்தாதான் அந்த 10ஆம் அதிபதி நம்மளுக்கு ஜீவன ஸ்தானாதிபதியா இருக்கிறப்ப அந்த தொழிலை அவங்க சிறப்பா செய்வாங்க. அந்த தொழில ரொம்ப மேன்மையான நிலையில இருப்பாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒண்ணு. அப்புறம் நம்மளுக்கு 9ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு பாருங்க. அந்த சனி பகவான் லக்னத்துக்கு 3ல இருக்கிற கிரகங்களை எல்லாமே பாக்குறாரு பாருங்க. சனி பகவான் லக்னத்துக்கு சனி பகவான் 9ல இருக்கிறாரு. 3ஆம் பாவத்துல இருக்கிற புதன், குரு, சுக்கிரனை அவர் பார்வையால் பார்க்கறதுனால அவருக்கு அப்படி ஒரு சிறப்பான தொழில் அமைப்பை கொடுத்தது. இரும்பு சம்பந்தமான தொழில் தான் அவர் செய்யறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த தொழில் மூலம் வரக்கூடிய வருமானத்தை 3 கம்பெனி வச்சிருக்கிறோமா, அந்த கம்பெனி மூலம் வரக்கூடிய வருமானத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு வீடு, மண், மனை இந்த அமைப்பு நல்லா சிறப்பா இருக்குங்க ஐயா. நீங்க வீடு நிலம் போல வாங்கி விற்கலாம், வீடு கட்டி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் சொன்னாரு அதையும் நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கேன். நிறைய வீடு கட்டி விட்டுருக்கேன், வாடகை வந்துட்டு இருக்குது. தெரிந்த நண்பர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீடு சம்பந்தமா நில சம்பந்தமா இருந்தாலும் அணுகுமுறைக்கு பேச்சுவார்த்தைக்கு எனக்கு கூட்டிட்டு போவாரு. நான் போய் ஒரு நிலத்துல காலை வச்சுன்னா அந்த நிலம் உடனே வித்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் எல்லாமே அழைச்சிட்டு போவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் அவரே சொன்னாரு. அதுக்கு பாருங்க லக்னம் 4, 7, 10 இந்த பாவங்கள் எல்லாமே அவருக்கு சிறப்பா இருக்குது. இந்த லக்னத்தோட இந்த பாவங்கள் எல்லாம் தொடர்பு வந்துச்சுன்னா வீடு வாங்குவாங்க, கட்டண வீட்டை வாங்கி விற்பாங்க. இல்லைன்னா நிலம்போல நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நிலம், மண், மனை, பூமின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த அமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஜாதகத்திலையுமே ஆண் பெண் எந்த ஒரு ஜாதகத்திலையும் 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகமும் மற்றும் 10ஆம் அதிபதி 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் மற்றும் 10ஆம் அதிபதி இவர்களுக்கு 6, 8ல எந்த ஒரு ஜாதகத்திலும் 10ஆம் பாவத்துல உச்சம் பெற கிரகம் ஒண்ணு மற்றும் 10ஆம் அதிபதிக்கு 6, 8ல எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. 10ஆம் அதிபதிக்கு 6, 8ல இருக்கக்கூடாது. தொழில் ஸ்தானாதிபதியை நம்ம சனி பகவான் எடுப்போம். சனி பகவானுக்கும் 6, 8ல எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க ஒரு ஜாதகத்துல இவருக்கு 6, 8ல பாத்தீங்களா கிரகம் வந்து சூரியன் இருக்காரு. சூரியன் இருந்தாலும் அவர் குருக்கள்ல தான் இருக்கிறாரு. ஒரு 3ஆம் பார்வை சனி பகவான் பாக்குறாரு. அப்ப சனி பகவான் பொதுவான தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவானுக்கு 6, 8ல எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகத்துக்கு 6, 8ல எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சிறப்பா இருக்கும். ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒண்ணுல முதலீடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது 1, 4 4, 8 பெருக்கெடுத்து அந்த தொழில் அபிவிருத்தி செஞ்சு கொடுத்துரும். சனி பகவானுக்கு 6, 8ல எந்த கிரகமும் இல்லாத இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது நீங்க சுய ஜாதகத்தை எடுத்து வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த விதிமுறையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா எல்லாருடைய ஜாதகத்துக்கும் வரும். சரி, அப்படி சனி பகவானுக்கு 6, 8ல கிரகம் இருந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி எல்லாம் பகை நேசம் அஸ்தங்கம் அடைஞ்சிச்சுன்னா எந்த தொழிலுமே எங்களுக்கு சிறப்பை கொடுக்காது. எந்த தொழிலுமே நிரந்தரமா ஒரு 5 வருஷம் செய்ய மாட்டாங்க. அந்த தொழில ஒரு 5 வருஷம், அந்த தொழில நஷ்டம் அடைஞ்சு இன்னொரு தொழில் ஒரு 5 வருஷம், அந்த தொழில நஷ்டம் அடைஞ்சு இன்னொரு தொழில் ஒரு 5 வருஷம்னு ஒரு தொழிலை நிரந்தரமா செய்ய மாட்டாங்க. சனி பகவானுக்கு 6, 8ல கிரகம் இருந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி பகை நேசம் பகையான காலெல்லாம் இருந்துச்சுன்னா எந்த தொழிலுமே சிறப்பா செய்ய மாட்டாங்க. ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனா கூட ஒரு 5 வருஷம் செய்வாங்க, ஒரு 4 வருஷம் செய்வாங்க. அப்புறம் அந்த கம்பெனிலேயே ஏதோ ஒரு காரணத்தால ரினியூல் ஆகி வந்துருவாங்க. சனி பகவானுக்கு அவர் சுய ஜாதகத்துல சனி பகவானுக்கு 6, 8ல எந்த கிரகமும் இல்லாமல் இருப்பது சிறப்பு. 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகத்துக்கு 6, 8ல எந்த கிரகமும் இல்லாத இருந்தாலும் நல்ல தொழிலை கொடுக்கும். சரி, நம்ம ஒரு மனிதருக்கு
ஒரு ஆண் ஜாதகத்துல ஆண் பெண் யாரோட ஜாதகத்திலையும் தொழில் சிறப்பா இருக்கணும், தொழில் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு லக்னத்துக்கும் 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று இருந்துச்சுன்னா அவர் தொழில் சிறப்பா இருக்கும். ஒரு 500 பேத்துக்கு 1000 பேத்துக்கு வேலை கொடுத்துட்டு இருப்பாரு. அது 1 5 9 தர்ம திரிகோண பாவங்களோட ஸ்தானத்தோட தொடர்பு பெற்றுச்சுன்னா அந்த தொழிலாளர் நன்மைக்காக நல திட்டங்கள் நிறைய செய்து கொடுப்பாரு. வீடு கட்டி கொடுக்கறது, குழந்தைங்களுடைய படிப்பு செலவு, அது ஊதிய உயர்வு, இது மாதிரி 1 5 9 பாவத்தோட தொடர்பு பெற்றுச்சுன்னா அந்த தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு நலத்திட்டங்கள் நிறைய செய்து கொடுப்பாரு. தொழிலாளருடைய முன்னேற்றத்துக்கு முக்கிய பங்கு கொடுப்பாரு. அந்த தொழிலாளர்கள் வந்து பாத்தீங்களா எங்க முதலாளியா நல்ல முதலாளிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேர் வாங்கிடுவாரு. ஏன்னா 1 5 9 தர்ம திரிகோண ராசி. அந்த ராசியோ லக்னமோ நம்மளுக்கு வரப்ப அந்த 10ஆம் பாவத்தோட தொடர்பு பெறப்ப இயல்பாகவே எங்களுக்கு அந்த தயாள குணம் இருக்கும். அந்த தர்ம குணமும் தயாள குணமும் எங்களுக்கு வந்து இயற்கையாவே கொடுத்துரும். ஊழியர்களின் முன்னேற்றத்துக்கு அதிக முன்னுரிமை எடுத்து செய்வாரு. அப்படி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரி, இப்ப 10ஆம் பாவத்துல உச்சம் பெற்ற கிரகத்துக்கு நம்ம சொல்லிட்டோம். 10ஆம் பாவத்துல உச்சம் பெற்ற கிரகம் சொல்லிட்டோம். ஒரு சில லக்னத்துக்கு 10ஆம் பாவத்துல உச்சம் பெற்ற கிரகம் இருக்காது. 10ஆம் பாவத்துல உச்சம் பெற்ற கிரகம் இருக்காது. உதாரணமா நம்ம சிம்ம லக்னம் எடுத்துக்கலாம். சிம்ம லக்ன விருச்சிக லக்னத்துக்கு எடுத்துக்கலாம். விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் பாவமா சிம்மம் வரும். அங்க வந்து பாத்தீங்கன்னா யாரும் உச்சம் இல்லை. ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மீன லக்னம் எடுத்துக்கலாம். மீன லக்னத்துக்கும் 10ஆம் பாவத்துல உச்சம் பெற ஒரு தனுஷுல வந்து எந்த கிரகமும் உச்சம் இல்லை. ரிஷபத்துக்கும் கும்பத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் இல்லை. இவங்களுக்கு நம்ம எப்படி நம்ம பலன் எடுக்கலாம் அப்படின்னா விருச்சகம், ரிஷபம், மீனம் இந்த 3 லக்னத்துக்கும் 10ஆம் பாவத்துல யாருமே உச்சம் பெற்ற கிரகங்கள் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு 10ஆம் அதிபதியை நம்ம எடுத்துக்கலாம். 10ஆம் அதிபதி எடுத்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல இருந்தாலும் அவங்களும் நல்ல ஒரு தொழிற்சாலை வச்சு நல்ல கம்பெனி வச்சு நல்ல ஒரு 100 200 பேருக்கு வேலை கொடுப்பாங்க. நம்ம நிறைய ஜாதகத்துல அப்படி பாக்குறோம். 10ஆம் பாவத்துல உச்சம் பெற கிரகம் யாருமே இல்லைனாலும் 10ஆம் அதிபதியா யாரு வராங்களோ அந்த அதிபதிகள் கேந்திர திரிகோணத்துல நின்ற நட்சத்திர அதிபதிகள் கேந்திர திரிகோணத்துல இருந்தாலும் நல்ல ஒரு தொழில நல்ல சிறப்பா செய்யறாங்க. ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும் இப்படி 10ஆம் அதிபதி என்ன நிலையில இருக்காங்க, 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் என்ன நிலையில் இருக்குது, 10ஆம் அதிபதி என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிறப்பா ஆய்வு செய்யலாம். ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்துல இருந்து 1 5 9 தொடர்பு பெற்றுச்சுன்னா அவங்களுடைய நிறைய ஊழியர்களுக்கான பாடுபாடு, நிறைய ஊதிய உயர்வு கொடுக்கறது, நலத்திட்டங்கள் நிறைய செய்து கொடுப்பாங்க. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருமே MGS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. 10ஆம் பாவத்துக்கு உண்டான விதிமுறைகள் அவரவர் சுய ஜாதகத்துல ஒப்பிட்டு பார்த்து பலன் பாருங்க. நன்றி, வணக்கம்.